அன்பர்களே, 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22 இந்த நாள் தேசபக்தர்களால், பாரதியர்களால் மறக்க முடியாத ஒரு நாள். ஆம், பாரதத்திற்குள் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பகல்காமில் அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்ற தினம் அது. கேரளாவின் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரும் இந்த பயங்கரவாதிகளின் தாக்குதலில் பலியானார். உடன் சென்ற அவரது மகளும் பிள்ளைகளும் ஓடி உயிர் தப்பினார்கள். இது குறித்து ராமச்சந்திரன் மகள் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவிட்டிருந்தார். தன்னுடைய தந்தையிடம் பயங்கரவாதிகள் கலீமா கூறியதாகவும் அவருக்கு தெரியாது என்று கூறியதால் அவரை சுட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் அந்த பதிவில் தன்னை காப்பாற்றிய 2 இஸ்லாமியர்களை குறித்தும் பதிவிட்டு அந்த அன்பு சகோதரர்களை அல்லாஹ் காப்பாற்றட்டும் என்றும் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவில் கலீமா சொல்லி பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டார்கள் என்று அவர் தெரிவித்திருந்த உண்மை பலருக்கும் பிடிக்காமல் போனது. அதனால் அந்த பதிவின் கீழ் பலரும் மோசமான கமெண்டுகளை போட்டார்கள், மோசமாக விமர்சித்தார்கள். இந்த நிலையில் சவுதியில் வேலை பார்க்கின்ற கேரளாவைச் சேர்ந்த முகமது சனூப் என்பவர் மிக மோசமாக ஒரு பதிவை அவரது பதிவிற்கு கீழ் எழுதியிருந்தார். தீவிரவாத மனம் கொண்ட அந்த நபர் தன்னுடைய பதிவில், இப்படியா என் சகோதரர்கள் ஒரு காஃபியரை கொன்றார்கள்? நல்லது, இன்று அல்லது நாளை காஷ்மீரை கைப்பற்றுவோம், இந்தியாவிலிருந்து பிரிப்போம், உலக நாடுகள் இந்தியாவை காரி உமிழும், என் சகோதரர்கள் இந்தியாவில் நுழைந்து இஸ்லாம் அல்லாதவர்களை அழிப்பார்கள். இந்த புனித போருக்காக பல காலமாக காத்திருக்கிறோம். எங்களை இந்திய இராணுவம் கொல்லலாம், எங்கள் லட்சியத்தை அழிக்க முடியாது. நாரே தக்பீர் என்று உரக்க குரல் எழுப்பியவாறு ஒரு நாள் உங்கள் முன் வருவோம், இவ்வாறு பதிவிட்டிருந்தார். என்ன கனவெல்லாம் காண்கிறார் பாருங்கள். வெளிநாட்டில் அமர்ந்து கொண்டு அந்த இந்திய குடிமகனான கேரளாவைச் சேர்ந்தவர் இந்தியாவிலிருந்து காஷ்மீரை பிரிக்க வேண்டுமாம். வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்து இந்தியாவில் இருக்கும் ஹிந்துக்களை கொன்று குவிக்க வேண்டுமாம். உலக நாடுகள் இந்தியாவை காரி துப்ப வேண்டுமாம். இந்த புனித போரில் இன்று அல்லது நாளை அவர் வெற்றி பெறுவாராம் என்னெல்லாம் பதிவு போட்டிருக்கிறார் பாருங்கள். சவுதியில் தான் பாதுகாப்பாக இருப்பதால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையில் சனூப் மட்டுமல்ல, இதேபோல் பலரும் இதுபோல தேசத்திற்கு எதிரான பதிவுகளை போட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தினரை பார்ப்பதற்காக முகமது சனூப் கரிப்பூர் விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அவருக்கு தெரியாது தனக்கு எதிராக ஒரு இளம் பெண் புலி வலை விரித்து காத்திருக்கிறது என்பது. முகமது சனூப் தேசத்திற்கு எதிராக ஃபேஸ்புக்கில் பதிவு போட்ட உடனேயே கேரளாவைச் சேர்ந்த அதீன பாரதி என்ற இளம்பெண் போலீசில் புகார் அளித்திருந்தார். புகார் அளித்ததுடன் நிற்காமல் அதற்கு பின்னால் அலைந்து வழக்கு பதிவு செய்ய வைத்தார். தொடர்ந்து நடந்த விசாரணையில் முகமது சனூப் சவுதி அரேபியாவில் இருப்பது தெரிய வந்தது. இதனால் போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தார்கள். இந்த தகவல் அறியாமல் முகமது சனூப் கரிப்பூர் விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அவரது பாஸ்போர்ட்டை ஸ்கேன் செய்தபோது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற தகவல் தெரிய வந்தது. உடனடியாக அவர் சிஆர்பிஎஃப் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுகிறார். சிஆர்பிஎஃப் போலீசார் கேரள போலீசில் ஒப்படைத்தனர். கேரள போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். அதீன பாரதி யார் என்று பார்த்தால், கேரளாவில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். அதீனா அலெக்ஸ் என்பதுதான் அவரது பெயர். RSS அலுவலகம் அருகில் வசித்ததால் RSS அன்பர்களுடன் பழக்கம் ஏற்பட்டது. அப்படி குழந்தை பருவத்திலிருந்தே அவருக்கு தேசபக்தி உருவானது. அதீனா அலெக்ஸ் என்ற தன்னுடைய பெயரை அதீனா பாரதி என்று மாற்றிக்கொண்டார். சிறு வயதிலிருந்து பாலகோகுலம், பின்னர் ABVP, பிறகு பாஜக என்று பல்வேறு அமைப்புகளில் பணியாற்றினார். தற்போது பாஜகவின் மாநில இளைஞரணி நிர்வாகியாக இருந்து வருகிறார். ஆக முகமது சனூப் கைது செய்யப்பட்டது மூலம் உலகிற்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அது வெளிநாடுகளில் பாதுகாப்பாக இருப்பதாக கருதி கொண்டு பாரதத்தை இழிவுபடுத்த நினைத்தால் உங்களை சிக்க வைக்க பல அதீன பாரதிகள் இங்கு காத்திருக்கிறார்கள் என்பதே. அன்பர்களே, தேசம் முழுவதும் வாழுகின்ற மக்கள் அதீன பாரதி போல் தேசபக்தியுடன் செயல்பட்டால், தேசத்திற்கு எதிரான தகவல்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க துணிந்தால் கண்டிப்பாக இதே போன்ற பயங்கரவாதிகள் தலை தூக்க மாட்டார்கள் என்பது திண்ணம். இந்த நிகழ்வை தொடர்ந்து அதீன பாரதி தன்னுடைய
முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவை இதன் பின்னூட்டமாக பதிவிடுகிறோம். மலையாளத்தில் அவர் பேசியதை மலையாளம் புரிந்தவர்கள் ഒരു മുறை കേളുங்கள். അവരുടെ ദേശഭക്തി നമുക്ക് പുരിയ വരും. രണ്ടാമത്തെ വട്ടാണ് ഇതുപോലെ ഒരു പ്രൗഡ്ഫുൾ വീഡിയോ എനിക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്നത്. ഞങ്ങളുടെ ഒരു കഴിഞ്ഞ ഒരു വർഷത്തെ കാത്തിരിപ്പിനൊരു ഫൈനലി മുഹമ്മദ് സനൂഫ് ഹാസ് ബീൻ അറസ്റ്റഡ്. 2025 പഹൽഗാം ഇഷ്യൂ നടക്കുന്ന സമയത്ത് അന്ന് അവിടെ വെച്ച് കൊല്ലപ്പെട്ടിട്ടുള്ള മലയാളിയായിട്ടുള്ള രാമചന്ദ്രൻ സാറിന്റെ മകള് ആരതി രാമചന്ദ്രൻ അവര് ന്യൂസ് ചാനലുകൾക്ക് കൊടുത്ത ഒരു ബൈറ്റിന്റെ കീഴില് മുഹമ്മദ് സനൂഫ് എന്ന് പറയുന്ന ഈ വൃത്തികെട്ടവൻ ഇട്ടിട്ടുള്ള ഒരു കമന്റ് ആണിത്. ഈ കമന്റ് വായിക്കുന്ന ഏതൊരു ഇന്ത്യക്കാരനും ഇവനെതിരെ കംപ്ലൈന്റ് കൊടുക്കാനല്ല, മറിച്ച് ഇവനെ കൈ കിട്ടുകയാണെങ്കിൽ കണ്ടം തുണ്ടം വെട്ടിക്കീറാനായിരിക്കും തോന്നുന്നത്. ബട്ട് അൺഫോർച്ചുനേറ്റ്ലി ഇവൻ നാട്ടിലുണ്ടായിരുന്നില്ല ആ സമയത്ത്. അവൻ ആ സമയത്ത് സൗദിയിലായിരുന്നു. ഇങ്ങനെ ഫൈനലി അവനിട്ട് ആ കമന്റിന്റെ സ്ക്രീൻഷോട്ടും കാര്യങ്ങളും എല്ലാം ഡീറ്റെയിൽസും എല്ലാം എടുത്തിട്ട് ഞാൻ തൊടുപുഴ മുട്ടം പോലീസ് സ്റ്റേഷനിൽ കൊണ്ടുപോയിട്ട് അന്ന് കംപ്ലൈന്റ് ഫയൽ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. കംപ്ലൈന്റ് ഫയൽ ചെയ്തതിനു ശേഷം ഇവിടുന്ന് സാറുമാര്, ഇവന്റെ വീട് മലപ്പുറത്താണ്, മലപ്പുറത്ത് പോയിട്ട് അവന്റെ വീട്ടിൽ ചെന്ന് ഇവനെ പറ്റിയിട്ട് അന്വേഷിക്കാൻ കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്തു. അപ്പൊ മനസ്സിലായി അവൻ നാട്ടിലില്ല, അവൻ പുറത്താണ്. ആ നാട്ടിൽ വരാതെ നമുക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല എന്നുള്ളത് ഏകദേശം ധാരണയായി. ഇന്നലെ വെളുപ്പിനെ അവൻ കരിപ്പൂർ വിമാനത്താവളത്തിൽ വന്ന് ഇറങ്ങുന്ന സമയത്ത് ആ സ്പോട്ടിൽ തന്നെ അവനെ നമ്മുടെ എയർപോർട്ട് പോലീസ് അറസ്റ്റ് ചെയ്യുകയും ഇവിടുന്ന് മുട്ടം പോലീസ് സ്റ്റേഷനിൽ നിന്ന് പോലീസുകാർ അവിടെ ചെന്ന് അവനെ അറസ്റ്റ് ചെയ്ത് ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവന്ന് ഓപ്പൺ കോർട്ടിൽ ഹാജരാക്കിയിട്ട് 14 ദിവസത്തേക്ക് അവന് റിമാൻഡ് കൊടുത്തിരിക്കുകയാണ്. മുട്ടത്തുള്ള ഇടുക്കി ജില്ലാ ജയിലിലാണ് നിലവിൽ ഇപ്പം അവനുള്ളത്. ഇവനെ പോലെ തന്നെ വേറൊരുത്തിനെതിരെ അന്ന് കേസ് കൊടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു, മുഹമ്മദ് നസീം എന്ന് പറഞ്ഞിട്ട്. അവൻ ഇതുപോലെ തന്നെ മലപ്പുറംകാരനാണ്. അവൻ SIO സ്റ്റുഡൻസ് ഇസ്ലാമിക് ഓർഗനൈസേഷന്റെ പ്രവർത്തകനായിരുന്നു. അവനെ ആ സമയത്ത് തന്നെ അറസ്റ്റ് ചെയ്യുകയും അവനെ റിമാൻഡ് കൊണ്ടുവൊക്കെ ചെയ്തു. ഞാൻ ഇവനെതിരെ കൊടുത്തിരുന്ന ആ പരാതിയുടെ പോസ്റ്റിന്റെ താഴെ ഒരുപാട് പേര് വന്ന് കമന്റ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു, ഇങ്ങനെ ഒരാളെ ഇല്ല, ഇങ്ങനെ ഒരുത്തൻ ജീവിച്ചേ ഇരിപ്പില്ല, ഇങ്ങനെ ഒരു കംപ്ലൈന്റ് ഞങ്ങൾ ക്രിയേറ്റ് ചെയ്തതാണ്, ഇങ്ങനെ ഒരാളെ പോലും ഞങ്ങൾ AI വെച്ച് ക്രിയേറ്റ് ചെയ്തതാണ്, അവന്റെ DP പോലും AI ആണ്, ഇങ്ങനെ ഒരു അക്കൗണ്ടേ ഇല്ലെന്നൊക്കെ പറഞ്ഞ് കുറെ ന്യായീകരണ സുഡാപ്പികൾ എന്റെ പോസ്റ്റിന് അടിയിൽ വന്നിട്ട് മെഴുകുന്നുണ്ടായിരുന്നു. നിങ്ങൾ AI ആണെന്നും എന്റെ ക്രിയേഷൻ ആണെന്നും ഒക്കെ വരുത്തി തീർക്കാൻ ശ്രമിച്ച ആ മുഹമ്മദ് സനൂഫിനെയാണ് ഇന്ന് അറസ്റ്റ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഇന്നലെ രാവിലെ എണീക്കുന്ന സമയത്ത് എന്റെ ഫോണിലേക്ക് ഒരു മെസ്സേജ് വരികയാണ് ചെയ്തത്. കേരള പോലീസിന്റെ ഒഫീഷ്യൽ സൈറ്റിൽ നിന്ന് എനിക്കൊരു മെസ്സേജ് വരികയാണ് ചെയ്തത്. നിങ്ങൾ കൊടുത്ത കംപ്ലൈന്റ് പ്രകാരം മുഹമ്മദ് സനൂഫ് എന്ന് പറയുന്ന വ്യക്തിയെ വെളുപ്പിനെ 2:30 നമ്മൾ അറസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ടെന്ന് പറഞ്ഞ എനിക്ക് മെസ്സേജ് വരികയാണ്. ആക്ച്വലി ആ മെസ്സേജ് കണ്ടപ്പോ എന്റെ ആ ഒരു എൻറ്റയർ ഡേ അവിടെ കൊണ്ട് ഹാപ്പിനെസ് എന്നൊക്കെ പറഞ്ഞ വേറെ ലെവൽ ഹാപ്പിനെസ്. ആക്ച്വലി ഇന്ത്യയിലെ ഏറ്റവും സാധാരണക്കാരിൽ സാധാരണക്കാരായിട്ടുള്ള ഏതൊരു വ്യക്തിക്കും ഇവനൊക്കെ എതിരായിട്ട് ഇത്രയൊക്കെ ചെയ്യാൻ സാധിക്കും എന്നുള്ള ഒരു വലിയ മെസ്സേജ് എനിക്ക് ഇതിൽ കൂടെ കൊടുക്കാൻ സാധിച്ചു എന്നുള്ളതിൽ ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയാണ്.